ஓம் சாந்தி 2/2/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். சிவபகவான் வாக்கு. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள், அன்பு காட்டுங்கள். ஏனென்றால் நான் தான் உங்களை சதா சுகம் உள்ளவராக ஆக்குவதற்கு வந்துள்ளேன். கேள்வி: எந்த குழந்தைகளிடம் அலட்சியம் இருந்து கொண்டு இருக்கிறதோ அவர்கள் வாயிலிருந்து எந்த வார்த்தைகள் தாமாகவே வந்து கொண்டு இருக்கும்? பதில்: அதிர்ஷ்டத்தில் எது இருக்கின்றதோ அது கிடைத்துவிடும். சொர்க்கத்திற்கோ செல்லுவோம் தானே. பாபா கூறுகிறார், இந்த வார்த்தை முயற்சி செய்யும் குழந்தைகளிடம் இருக்காது. உயர்ந்த பதவி பெறுவதற்காக முயற்சியை செய்யத்தான் வேண்டும். தந்தை வந்துள்ளார் உயர்ந்த பதவி அளிப்பதற்கு எனும்போது அலட்சியம் இருக்கக்கூடாது. பாடல்: குழந்தை பருவத்தை மறந்துவிடக்கூடாது. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடலின் வரிகளை அர்த்தத்தை புரிந்துள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் எல்லையற்ற தந்தையின் குழந்தையாக ஆகியுள்ளீர்கள். முழு கல்பத்திலும் எல்லைக்குட்பட்ட தந்தைக்கு குழந்தையாக ஆனீர்கள். இப்பொழுது பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் குழந்தையாக ஆகியுள்ளீர்கள். எல்லையற்ற தந்தையிடமிருந்து நாம் எல்லையற்ற ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை பாபாவை விட்டுவிட்டால் எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்காது. மனிதர்கள் செல்வத்தை விரும்புகின்றனர். செல்வம் இல்லை என்றால் சுகம் இல்லை என்றும் நினைக்கின்றனர். உண்மையில் செல்வமும் வேண்டும், அமைதியும் வேண்டும், நோயற்ற உடலும் வேண்டும். உலகத்தில் இன்று என்ன உள்ளது, நாளை என்னவாக ஆகப் போகிறது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இந்த பழைய உலகம் முடிவடைந்தே விட்டது. எனவே இப்பொழுது சீக்கிரமாகவே தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும். தந்தையை எப்பொழுதும் நினைவு செய்து கொண்டே இருந்தால் முகமலர்ச்சியுடன் இருக்க முடியும். எவ்வாறு நம்முடைய மம்மா பாபா முயற்சி செய்து ஆஸ்தியை பெறுகிறார்களோ, நாமும் கூட முயற்சி செய்து அவர்களுடைய சிம்மாசனத்தில் அவசியம் அமர வேண்டும். மம்மா பாபா ராஜராஜேஸ்வரி ஆகிறார்கள், நாமும் அவ்வாறு ஆக வேண்டும். பரீட்சை என்னவோ அனைவருக்கும் ஒன்றாகத்தான் இருக்கும். நினைவில்தான் மாயா தடை ஏற்படுத்துகிறது. பக்தர்களுக்கு பலனை கொடுக்கக்கூடியவர் பகவான் என்று பாடப்பட்டுள்ளது. சாதுக்கள், சந்நியாசிகள் அனைவருமே பக்தர்கள்தான். பக்தர்களே கங்கை ஸ்நானம் செய்வதற்கு செல்கிறார்கள். பக்தர்களுக்கு பலனை கொடுக்க முடியாது. பக்தர்களுக்கு பலனை கொடுக்க முடியும் எனில் பகவானே ஏன் நினைவு செய்கின்றனர்? கங்கா ஸ்நானம் ஏன் செய்கின்றனர்? இவை அனைத்துமே பக்தி மார்க்கம். அனைவரும் பக்தர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆத்மாக்கள் மேலாக வசிக்கின்றன. அங்கோ ஆஸ்தி பலன் என்கிற விஷயம் கிடையாது. இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்து பலனை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். உலகினருக்கு இது தெரியாது. இப்பொழுது நேரம் அருகாமையில் வந்து கொண்டு இருக்கிறது. வெடிகுண்டுகளை வைப்பதற்காக தயார் செய்யவில்லை. ஏற்பாடுகள் அதிகமாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இப்பொழுது தந்தை நமக்கு கட்டளை கொடுக்கிறார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று. இல்லை என்றால் பின்னால் மிகவும் அழ நேரிடும். அரசியல் தேர்வில் யாராவது ஃபெயில் ஆகிவிட்டால் கோபத்தில் முகத்தை காட்டாமல் மறைந்து கொள்வார்கள். இங்கேயோ கோபத்திற்குண்டான விஷயம் எதுவும் கிடையாது. கடைசியில் உங்களுக்கு சாட்சாத்காரம் கிடைக்கும். நாம் என்னவாக போகிறோம் என்பது தெரிந்துவிடும். பாபாவின் வேலை முயற்சி செய்ய வைப்பது, அவ்வளவுதான். முக்கியமான விஷயம் நினைவாகும். நினைவிற்காக எங்கும் செல்ல வேண்டியது அவசியம் இல்லை. வீட்டில் இருந்தபடியே தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள். தூய்மையாகாமல் தந்தையை நினைவு செய்யவும் முடியாது.
அனைவரும் வகுப்பிற்கு வந்து படிப்பார்கள் என்பதெல்லாம் கூட கிடையாது. மந்திரத்தை பெற்றுவிட்டு எங்கு வேண்டுமென்றாலும் செல்லுங்கள். 7 நாள் வகுப்பு எடுத்துட்டு எங்கே வேண்டுமானாலும் செல்லுங்கள். மந்திரத்தை அடைஞ்சிட்டா போதும். எங்கே இருந்தாலும் பாபாவை நினைவு செய்யலாம். சதோ பிரதானம் அடைவதற்கு தந்தையோ வழி சொல்லிவிட்டார். ஆனால் உண்மையில் சென்டருக்கு வருவதன் மூலம் புது புது பாயிண்ட்ஸ்களை கேட்கலாம். ஒருவேளை ஏதாவது ஒரு காரணத்தினால் வர முடியவில்லை என்றாலும், அதாவது மழை வருகிறது, தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது, யாரும் வெளியில் செல்ல இயலவில்லை என்றால் பிறகு என்ன செய்வீர்கள்? பாபா சொல்கிறார், எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. சிவன் கோயிலுக்கு சென்றுதான் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பது எல்லாம் கிடையாது. எங்கு இருந்தாலும் நினைவு செய்யலாம். பாபா சொல்கிறார், குழந்தைகள் யோக பலத்தில் இன்னும் திறமையுள்ளவர்களாக ஆகவில்லை என்று. எந்த சமயத்திலும் திடீரென்று ஏதேனும் நடந்துவிட்டால், அதாவது ஏரோப்ளேன், ரயில்கள் விழுந்து விடுகின்றன, மரணம் எவ்வளவு சர்வ சாதாரணமாக ஏற்படுகிறது, பூமி அதிர்ந்து கொண்டே இருக்கிறது, நில அதிர்வுதான் அதிகமான காரியம் செய்ய வேண்டியுள்ளது. நிலம் அசைந்தால் கட்டடங்கள் முழுவதுமாக கீழே விழுந்துவிடும். மரணம் ஏற்படுவதற்கு முன்பாகவே பாபாவிடமிருந்து முழு ஆஸ்தியை பெற வேண்டும். இப்பொழுது தந்தை சொல்கிறார், என்னை மட்டும் நினைவு செய்தால் கரை நீங்கிவிடும். இந்த செய்தியேனும் கொடுக்க முடியும் அல்லவா? தான் நினைவு செய்தால்தான் மற்றவர்களையும் நினைவு செய்ய வைக்க முடியும். தான் நினைவு செய்யவில்லை என்றால் பிறருக்கு ஆர்வத்துடன் சொல்ல முடியாது. இல்லையென்றால் உள்ளத்திலிருந்து வராது. இப்பொழுது ராவண ராஜ்யத்தில் கடைசியாகும். பாபாவை நினைவு செய்வதன் மூலம் பூஜாரி நிலையிலிருந்து பூஜைக்கு உரியவராக ஆக முடியும். பிறருக்கும் வழியை கூற வேண்டும். வயதான தாய்மார்களும் கூட சேவை செய்ய வேண்டும். நண்பர்கள் உறவினர்களுக்கும் செய்தியை கொடுங்கள். சத்சங்கம் கோயில்களில் அநேக விதமானவர் உள்ளனர். உங்களுடையதோ ஒரு விதம்தான். பாபாவின் அறிமுகம் மட்டும் கொடுப்பதுதான். நாம் நடைமுறையில் எல்லையற்ற தந்தையின் குழந்தையாக ஆகியுள்ளோம். மேலும் தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கான ஆஸ்தி அடைந்து கொண்டே உள்ளோம் எனும்போது குஷி இருக்க வேண்டும். தந்தையை மறப்பதால் கஷ்டங்கள் வருகின்றன. பாபா எவ்வளவு சகஜமாக புரிய வைத்து கொண்டு உள்ளார். தன்னை ஆத்மா என புரிந்து தந்தையை நினைவு செய்வீர்கள் என்றால் ஆத்மா சதோ பிரதானமாகிவிடும். அனைவரும் புரிந்து கொள்வார்கள், இவர்களுக்கு வழியோ மிக சரியானதாக கிடைத்துள்ளது என்று. இந்த வழியை ஒருபொழுதும் யாராலும் சொல்ல இயலாது என்றும் புரிந்து கொள்வர். அதாவது மற்றவங்க நம்மளை பார்த்து அப்படி புரிஞ்சுக்கிடுவாங்க. அவர்கள் சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என சொல்கிறார்கள் என்றால் பிறகு சாதுக்களிடம் யாரு செல்வார்கள்? சமயம் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வீட்டிலிருந்து வெளியில் கூட செல்ல முடியாது. தந்தையை நினைத்து நினைத்தே ஷரீரத்தை விட்டு விடுவீர்கள். தந்தையின் வழிமுறைப்படி நடக்க வேண்டும் அல்லவா? அதாவது போக போக காலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாபா சொல்கிறாரு. இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் செல்லணும். வீட்டில் இருந்தபடியே பாபாவை நினச்சி சரீரத்தை கூட விட்டு விடுவீங்க. ஆக மொத்தம் பாபாவுடைய வழிமுறைப்படி நடந்து கொண்டே இருக்கணும். மற்றபடி சன்னியாசிகள்லாம் இப்போ யாருக்கும் நம்முடைய விஷயங்களை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய சிஷ்யமார்கள் அதை கேட்கவும் முடியாது. இவங்க சொல்லவும் முடியாது, அவங்க கேட்கவும் முடியாது. அதனால் பாபா இப்போ எந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கோ அதை ஏற்றுக்கொண்டு பாபாவினுடைய வழிமுறைப்படி நடந்து கொண்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்ல ஆன்மீக குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாராம்சம். முதல் பாயிண்ட், குஷியில் இருப்பதற்காக நினைவில் உழைக்க வேண்டும். நினைவின் பலம்தான் ஆத்மாவை சதோ பிரதானமாக ஆக்கக்கூடியதாக இருக்கிறது.
அன்போடு ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். 2வது, உயர்ந்த பதவியை அடைவதற்காக படிப்பில் முழுமையிலும் முழுமையான கவனம் கொடுக்க வேண்டும். அதிர்ஷ்டத்தில் இருப்பதுதான் கிடைக்கும் என நினைக்காமல் அலட்சியத்தை விட்டுவிட்டு முழு ஆஸ்திக்கான அதிகாரி ஆக வேண்டும். வரதானம்: எல்லைக்குட்பட்ட பொறுப்புகளை எல்லையற்றதில் மாற்றம் செய்யக்கூடிய நினைவு சொரூபம் நஷ்டமோக ஆகுங்கள். நஷ்டமோக ஆகுவதற்காக தன்னுடைய நினைவு சொரூபத்தை மட்டும் மாற்றம் செய்யுங்கள். நான் குடும்பஸ்தன், என்னுடைய வீடு, என்னுடைய உறவு என்கிற நினைவு இருக்கும்போதுதான் மோகம் வருகிறது. இப்பொழுது இந்த எல்லைக்குட்பட்ட பொறுப்புகளை எல்லையற்ற பொறுப்புகளாக மாற்றம் செய்யுங்கள். எல்லையற்ற பொறுப்புகளை கட்டி காக்கும்போது எல்லைக்குட்பட்ட பொறுப்புகள் தானாகவே பூர்த்தி அடைந்துவிடும். ஆனால் எல்லையற்ற பொறுப்புகளை மறந்து எல்லைக்குட்பட்டதை மட்டும் செய்யும் பொழுது இன்னல் அடைய நேரிடும். ஏனென்றால் கடமையில் மோகம் மறைந்துள்ளது. எனவே தன்னுடைய நினைவு சொரூபத்தை மாற்றம் செய்து நஷ்டமோக ஆகுங்கள். ஸ்லோகன்: விஷயங்கள் எனும் மேகங்களை ஒரு நொடியில் கடந்து செல்லும் வகையில் விமானத்தில் தீவிரத்தன்மையை நிரப்புங்கள். அதாவது ஆத்மாக்குள்ள தீவிரத்தன்மையை கொண்டு வரணும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. இன்றைய அவ்வக்த சமிக்கை: எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி அடைவதற்கான சிரேஷ்ட கரங்கள் 2 குழுவினரும் நம்பிக்கை மற்றும் ஒற்றுமை. எங்கு குழுவில் அனைவரிடத்திலும் ஒரு வழி இருக்கிறதோ, தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையுடன் இருப்பார்களோ, அங்கு வெற்றி கழுத்து மாலையாக இருக்கும். சம்ஸ்காரம் விதவிதமாக இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒருவேளை ஒருவருக்கு சம்ஸ்கார மோதல் ஏற்பட்டால் அடுத்தவர் கைத்தட்டக்கூடாது. ஒவ்வொருவரும் தன்னை மாற்றிக்கொள்வதில்தான் ஒற்றுமை நிலையாக இருக்க முடியும். நல்லது. ஓம் சாந்தி. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். அன்பருள் வழங்குபவர்
சகசரமாய் உருவான முதல்வன் சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே ஞானத்தை அடையும் தத்துவம் காண்போமே தத்துவம் காண்போமே சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உனை கண்டோம் சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உனை கண்டோம் ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம் உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம் இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் நல் தியானம் செய்வோம் உன்னையே நினைந்திருப்போம் உன்னையே நினைந்திருப்போம் சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உனை கண்டோம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் 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 சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம்